ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ஒரு க்ரீன் பீஸ் அண்ட் காலிஃப்ளவர் புலாவ். இந்த சிம்பிளான க்ரீன் பீஸ் காலிஃப்ளவர் புலாவ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரீன் பீஸ் புலாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கப் ரைஸ் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் தண்ணியில். இது வந்துட்டு ஃப்ரெஷ் கிரீன் பீஸ், இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. இது வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கெல்லாம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை. முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா இருக்கும் முந்திரி பருப்பு. ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு காரம் வந்துட்டு பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப மைல்டான புலாவ். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கீறி வச்சுக்கோங்க லைட்டாக. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, புதினா இருந்தால் நீங்கள் புதினா கூட கொஞ்சமாக போடலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு டீஸ்பூன். இது வந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன். இது வந்துட்டு நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு செய்யலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கிற இந்த சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதனாலே போட்டுடலாம். இது கூடவே இந்த முந்திரி பருப்பு சேர்த்திடுங்க. இந்த முந்திரி பருப்பும் லைட்டாக கலர் மாறட்டும். இந்த புலாவுக்கு நான் வெங்காயம் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பு செவந்துருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்திடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்திட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்திடலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 1 கப் பட்டாணி சேர்த்திடலாம். கூடவே இந்த காலிஃப்ளவரும் சேர்த்துடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுங்களோட இப்படியே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இந்த பட்டாணிலாம் வந்துட்டு உப்பு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறமேட்டு திருப்பி டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களோட ஒரு நிமிஷம் இந்த நெய்யிலேயே வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுடலாம். இந்த ரைஸையும் லைட்டாக இந்த எண்ணெயில் அப்படியே பரட்டி விடுங்க. இந்த ரைஸில் வந்துட்டு ஆயில் போட்டாச்சுன்னா நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு ரைஸு. இப்போ ரைஸில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு போட்டாயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி என்ன அளவுனா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விட்டால் போதும். நான் வந்துட்டு அளந்து வச்சிருக்கேன் 1 கப்புக்கு 1.5 கப்பு. இப்போ அந்த 1.5 கப் தண்ணி இதில் விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட புதினா இருந்தால் புதினாவையும் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கோங்க. அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரை பழத்தோட எலுமிச்சம்பழ சாறு இதை விட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட் நான் சொல்லலை இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில். இது வந்துட்டு பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்த போகிறோம். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் இதை சேர்த்துங்க, இல்லைன்னா கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டா இப்போ போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் உப்பு. இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டிங்கனாலே நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு ரைஸ் வந்து கொதி வருது பாருங்க. ஓரளவுக்கு மேலே தெரிகிற அளவுக்கு வெந்திருக்குது. இப்போது இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆவி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க எவ்வளோ உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ லைட்டாக ஃபிட் பண்ணி விடுங்க. இப்படி லைட்டாக எப்போதும் எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டு நீங்கள் உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உதிரி எல்லா பக்கமும் உதிரியாக இருக்கும். இல்லைன்னா கீழே இருக்கிறது வந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆயிடும். நம்மளோட சூப்பரான பட்டாணி காலிஃப்ளவர் புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இந்த டேஸ்டியான கிரீன் பீஸ் காலிஃப்ளவர் புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.